20, 30 வருஷமா அவங்க ஒரு இன்டர்நேஷனல் சர்க்யூட்ல இருக்காங்க. அதிக ஓடிஐஸ ஜெயிச்சதுமே அவங்க தான். அவங்க விளையாண்ட 61% ஓடிஐஸ ஜெயிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பொட்டன்ஷியலான டீம். அவங்களுக்கு அந்த 1 பாயிண்ட் கடைசியில அந்த ஃபைனல் அடிக்கிற அந்த ஒரு இது இல்லாம இருந்துச்சு. ஆனா, ஒரு பெரிய மீட்பரா அவங்களோட தென்னாப்பிரிக்காவுக்கு ஒரு கோப்பைய வென்று குடுக்கிற ஒரு கேப்டனா உருவெடுத்திருக்காரு டெம்பா பவுமா. பவுமா. இந்த வெற்றியில மார்க்ரமோட சதம், ரபாடாவோட பவுலிங் நம்ம எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனா, அந்த யூனிட்டுக்கு பெரிய ஒரு ரத்தம் பாய்ச்சினது அப்படின்னா டெம்பா பவுமா தான். இந்த வெற்றியில பாதி அவருக்கும் சேரும் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் சொல்லி ஆகணும். இல்ல உண்மையாவே டெம்பா பவுமா அவரை பத்தி பேசணும் அப்படிங்கும்போது, ஒரு ஐசிசி கோப்பை, அதாவது டெஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வந்து அடிச்சு கொடுத்த முதல் கேப்டன், தென்னாப்பிரிக்கா கேப்டனா வந்து அவருக்கு வந்து ஒரு பெருமையை சேர்த்திருக்காரு தென்னாப்பிரிக்கா அணிக்காக. அது மட்டும் இல்லாம சொல்ல போனா கடந்த ஒரு 10 மேட்ச்ல 9 மேட்ச் வின் பண்ணி ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் டை பண்ணியிருக்காரு. அந்த ஒரு வின்னிங் கேப்டனோட ஸ்ட்ரீக்கை வந்து அவர் கையில வச்சிருக்காரு. அந்த பெருமையும் வந்து பவுமாவுக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி அவரை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு சோசன். அதே மாதிரி டெம்பா பவுமா பத்தி சொல்லும் போது இந்த விஷயத்த மறக்க கூடாது. நம்ம ஆக்சுவலா அதை நான் சொல்லி ஆகணும். 17 வருஷம் கழிச்சு ஒரு டிராஃபிய சவுத் ஆப்பிரிக்காக்காக வின் பண்ணி கொடுத்த கேப்டனாவும் அவர் இடம் பிடிக்கிறாரு. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி, பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா. அப்ளை நவ். கிரிட்டிஸ் வந்துருச்சு நீங்க சொன்ன மாதிரி. ஏன் அப்படின்னா ஒரு 2011 அவரை வந்து ஒரு வைஸ் கேப்டனா அனௌன்ஸ் பண்ணும் போதே ஒரு மேல நிறைய இருந்துச்சு. 2023 ஃபுல் டைம் கேப்டனா அவர் அனௌன்ஸ் பண்ணாங்க. இவரெல்லாம் எப்படி பண்ணுவாரு, இவரால என்ன முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள், நிறைய சவால்கள் இருந்துச்சு அவர் முன்னாடி. அதெல்லாம் எப்படி கடந்து வந்தாரு? இந்த ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் அதுக்கான பதிலா இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. டெம்பா பவுமாவோட பயணம் வந்து வெறும் 2021 ஆரம்பிக்கலங்க. அவங்களோட கருப்பினத்தோட வரலாறோடையே நம்ம பேசி ஆகணும். ஏன்னா தென்னாப்பிரிக்க அணி நம்ம சொல்லும் போது இனவெறி பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிற போது அவங்க டீமுக்குள்ள நிறைய போர்ட்லயே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளேயிங் லெவனில் அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஆனால் பிளாக்ல விளையாடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பவுலர் மட்டும் தான் இருப்பாங்க. இப்போ கூட உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இக்டி, ரபாடா எல்லாருமே வந்து ஒரு பிளாக் ஆஃப்ரிக்கன்ஸா இருப்பாங்க. அந்த பிளாக் ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து வெறும் பவுலிங்க்கு மட்டும் தான் இருக்கணுமா, பேட்டிங்க்கு ஏன் ஒரு பிளாக் ஆஃப்ரிக்கனை வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல பார்க்க முடியல அப்படிங்கிற கேள்வி வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் இல்ல நம்ம வந்து ஒரு டீம்ல ஒரு பேலன்ஸை கொண்டு வரணும், ஒரு அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு டீமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு கோட்டா சிஸ்டம் வந்து உருவாக்குனாங்க. 6 கலர்டு பிளேயர்ஸ் கண்டிப்பா இருக்கணும் டீம்ல அப்படின்னு சொல்லும் போது அதுல 2 பிளேயர்ஸ் கண்டிப்பா பிளேயிங் லெவன்ல பிளாக் ஆஃப்ரிக்கனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க. அதுல அப்படி இருக்கும்போது டெம்பா பவுமா ஒரு கருப்பின ஒரு பிளாக் ஆஃப்ரிக்கன் பேட்டரா வந்து அந்த கோட்டால மேல வந்தாருங்க. ஒரு பவுலரா ரபாடா இருக்கலாம், இக்டியா இருக்கலாம். அவங்கெல்லாம் முன்னாடி ஒரு பேட்டரா வந்து டெம்பா பவுமா வந்தாரு. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம், 2015 அவர் அடிச்ச சதம் தான் அவரை வந்து சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு வந்து அவரை ஒரு பெரிய பேட்டரா கொண்டு வந்து கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சதத்துக்கு அப்புறம் அவர் நிறைய சதம் அடிக்கல. அதுவும் பெரிய ஒரு விமர்சனமா வைக்கப்பட்டது. எப்படி ஒரு டெஸ்ட் சதம் அடிச்ச ஒருத்தரை நீங்க ஒரு கேப்டனா வந்து முன்னிறுத்துவீங்க அப்படின்ட்டு. வெறும் கோட்டா காண்டி ஒருத்தரை கொண்டு வரலாமா, இடஒதுக்கீடு அரசியல் காரணங்களெல்லாம் கிரிக்கெட்ல சேர்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் நிறைய இருந்தது. ஆனா அவர் வந்து அந்த டீமுக்கு என்ன கொண்டு வராரு அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். எப்பவுமே நான் நிறைய இதுல சொல்லியிருப்பேன், நம்பர்ஸ் இல்ல ஒரு ஸ்டாட்டுங்கிறத மட்டும் ஒரு சும்மா பிளெயினா பார்த்தா அது வந்து ரொம்ப நார்மலா உங்களுக்கு கொடுக்கும். ஒரு பிளேயரை பத்தி பார்க்கும்போது சௌரவ் கங்குலி இதை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் அடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி ஆயிரும். பட் அவர் டீமுக்கு என்ன கொண்டு வந்தாருங்கிறது இந்தியன் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ண நமக்கு தான் தெரியும், உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் தெரியும். அப்படிங்கும்போது இவர் டெம்பா பவுமாவும் அதுதான் டீமுக்கு பண்ணியிருக்கிறாரு. அவ்வளவு பேர் விமர்சனம் பண்ணாங்க, அவரோட இது இல்லை, அவர் எதுக்கு டீம்ல விளையாடணும் அப்படின்னு சொல்லும் போது லார்ட்ஸ்ல அந்த ஹாம்ஸ்ட்ரிங்கை பிடிச்சிட்டு அவர் அந்த 66 ரன் அடிச்சாரு பாருங்க. அந்த மன உறுதி இருக்கு பாருங்க, டீமுக்கு நான் வின் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிறது. அது கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த அங்க இருக்கிற அவ்வளவு கருப்பின மக்களுக்குமே ஒரு பெரிய எழுச்சியான உதாரணம். கருப்பின மக்களுக்கு மட்டும் இல்ல, சவுத் ஆப்பிரிக்காவுக்குமே ரொம்ப பெரிய விஷயம் தான். சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லும் போதுமே அது கருப்பினத்தவர்களை சேர்க்கணும். ஏன் இந்த குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, அங்க வந்து நம்ம மாதிரி கிரிக்கெட் வந்து பிரதானமான ஒரு போட்டி கிடையாது. அங்க வந்து ரக்பி தான் முக்கியமா இதா இருக்கும். அவங்களோட மக்களை இணைக்கிற, அவங்களுக்கு அந்த பிளவுபட்டு இருக்கிற மக்களை இணைக்கிறதுக்கு இந்த கிரிக்கெட் வந்து முக்கியமா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல நம்ம அவங்களையும் குறிப்பிட்டு ஆகணும். அதனாலதான் நானும் அழுத்தி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயங்கள் இருக்கு.
டெம்பா பவுமா உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு வரலாற்று நாயகன் தான் நான் சொல்லணும். கிரேம் ஸ்மித் மாதிரியான ஒரு ஆட்கள் உருவெடுத்து, அசீம் ஆம்லா மாதிரியான ஒரு ஜாம்பவான்கள் இருந்து, ஏபி டிவிலியர்ஸா இருக்கட்டும், டூப்ளிசிஸா இருக்கட்டும், எக்கச்சக்கமான பிளேயர், ஷான் போலாக் நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு பிளேயர் இருந்தாலும் அவங்களுக்கு கடைசியா கப்படிச்சு கொடுக்கணும்னு வந்தது. இவங்க கோட்டான்னு கிண்டல் பண்ண, இவங்க அவரோட பேட்டிங் எபிலிட்டியை கிண்டல் பண்ண அந்த ஒருத்தர் தான் அவங்களுக்கு கோப்பை அடிச்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நம்ம அழுத்தம் திருத்தமா இங்க பதிவு செய்தே ஆகணும்.